பாரதி தீட்சித் 2014ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக ராஜஸ்தான் கேடரில் பணியமர்த்தப்பட்டார். இவரது கணவர் IAS அதிகாரியான ஆஷிஷ் நாகாலாந்து கேடராக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த தம்பதிக்கு 2018ஆம் ஆண்டு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த சூழலில் பாரதி தீட்சித் தனது கணவர் மீது பல்வேறு திடுக்கிடும் காரணங்களை கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் பகீர் கிளப்புவதாக உள்ளன. பாரதி தீட்சித்தின் தந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாலும் குடும்பச் சூழலை காரணம் காட்டியும் அவர் ராஜஸ்தானிலேயே பணிக்கு சேர்ந்திருக்கிறார். பொதுவாக IAS அதிகாரிகள் திருமணம் செய்து கொண்டால் மனைவி அல்லது கணவன் இருக்கும் மாநிலத்துக்கு பணிமாறுதல் பெற்றுக்கொள்ள முடியும். இதை அறிந்த ஆஷிஷ் ராஜஸ்தான் மாநிலத்திற்குள் வருவதற்காக தனக்கு அழுத்தம் கொடுத்து திருமணம் செய்து கொண்டதாக பாரதி தீட்சித் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். IVF மூலம் குழந்தை பிறந்ததில் இருந்து ஆஷிஷின் நடவடிக்கை மாறிவிட்டதாகவும், திருமணமான பிறகு ஆஷிஷ் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருந்ததாகவும், அதை பற்றி விசாரித்த போது கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பாரதி தீட்சித் பகீர் கிளப்பியிருந்தார். துப்பாக்கி முனையில் தன்னை அடைத்து வைத்து விவாகரத்து கொடுக்கவில்லை என்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டியதாகவும் பாரதி தீட்சித் புகாரில் குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு செல்போனை ஹேக் செய்தும் வீட்டில் கேமரா வைத்தும் ஆஷிஷ் தன்னை கண்காணித்து வந்ததாகவும், பல முறை அவர் குடித்துவிட்டு போதையில் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும், குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடும் என்பதால் அதையெல்லாம் இத்தனை நாள் பொறுத்து கொண்டிருந்ததாகவும் பாரதி தீட்சித் புகாரில் பதிவு செய்திருக்கிறார். நாளுக்கு நாள் அவரின் டார்ச்சர் அதிகரித்து வந்ததாகவும், பீகார் தேர்தல் பணிக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்ததும் உன்னையும் உனது தந்தையையும் என்ன செய்கிறேன் பார் என ஆஷிஷ் மிரட்டியதாகவும், இதற்கு மேலும் தனக்கும் தனது குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்த பாரதி தீட்சித் SMS மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைதானா? இதற்கு ஆஷிஷ் என்ன விளக்கம் கொடுக்க போகிறார் என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.